مكاني nah ada ni belum session ni rumah barangnya apa boleh naik nak hello begitu nan time video ku வந்திருக்கேன் என்ன பிரச்சனைடா மைக் இங்க தூரம் வந்தேன்னா என்ன பிரச்சனைடா வந்த டைம்ல என் மைக் வந்து பழுதா போயிட்டு ஸோ நார்மலாக பேசிட்டு இருக்கேன் என்னண்டா நான் இப்போ ட்ரிங்கோவில் நிறைய இடம் என்ற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பீச் ஓரமாக இருக்கட்டும் ட்ரிங்கோ பக்கத்தில் ஒரு அழகான ஹோட்டலாக இருக்கட்டும் இப்படியான இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு பார்க்குறது அந்த வீடியோக்குள்ளது முற்று முழுதாக வேறுபட்ட ஒரு இடத்த தான் நான் காட்ட போகிறேன் அதாவது ட்ரிங்கோவில் போர்டரில் நான் இப்போ நிற்கிறேன் பவுனியா போர்டரில் நிற்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குண்டா இது வந்து யானோயா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரால் ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ச்சியாக வந்து மைத்திரி அவர்கள் தொடர்ந்து செஞ்சு இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இதில் வந்து நிறைய குடியிருப்பு திட்டங்கள் நிறைய காணி திட்டங்கள் இதில் வழங்கியிருக்காங்க அந்த யானோயாவை வாங்க நம்ம முன்னுக்கு போய் பார்க்கலாம் சரி இந்த யானோயாவுக்கு மேலே ஏறுறதுக்கு வேறு இடம் இருக்குது பட் நான் என்ன செஞ்சேன்டா இந்த வான் கதவு திறக்கிற இடத்துக்கு இடையிலால் நான் இப்போ அதால் மேலே போய்கிட்டு இருக்கேன் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே எப்படி இருக்குன்னு தெரியாது எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்க போகுது தெரியாது பார்ப்போம் வாங்க நீங்கள் நம்ம ஒன்றா போய் மேலே பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது இந்த யானோயா திட்டம் என்ன செஞ்சுருக்காங்க இது தெரிஞ்ச அதால வந்திருக்கேன் நான் என்ன செஞ்சேன்டா இதோ முன்னுக்கு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு தான் நான் வந்தேன் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு நான் இந்த கிரவல் ரோட்டால் வந்து அந்த பைக்கை வச்சுட்டு அதில் பைக்கை வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க இது வந்து 4-5 குளங்களுக்கு இதில் இருந்து தண்ணியை பாய்ச்சிட்டாங்க இன்றைக்கு தண்ணி பயங்கரமாக அதில் இருந்து பயங்கரமாக இருந்துச்சு அதனால் இதில் வந்துட்டு கலைக்குது எனக்கு போ நான் அழகாக அந்த மேலால் போய் வந்திருப்பேன் எனக்கு தெரியாது அதுக்கு எப்படி வரணும்னு பாவம் இவ்விடத்தில் குளிப்பது ஆபத்தானது சரி இது வந்து முற்றுமுழுதாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஓயா திட்டம் தான் இது இதில் சின்ன குளம் தான் இதுக்கு முதல்ல இருந்திருக்கு அதை இவங்க என்ன செஞ்சுருக்காங்கடா இதை ஜஸ்ட் ஒயிட் பார்த்துட்டீங்க வரேன் ஓகே இவங்க என்ன செஞ்சுருக்காங்கடா இதை பெரியதொரு ஓயாவை மாற்றி இந்த தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் இந்த மக்கள் குடியிருந்திருக்காங்க இதில் முழுக்க சிங்கள மக்கள் தான் கூடுதலாக இருக்காங்க சிறுபான்மையினர் வந்து குறைந்த அளவில் இருக்காங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்கடா இந்த தண்ணி இருக்கிற இடத்துல இருந்த மக்களை குடியேற்றி இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்று ஒரு காணி திட்டத்தையும் வழங்கி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அரை ஏக்கர் காணி திட்டமும் அவங்களுக்கு 3 ஏக்கர் வயல் நிலமும் கொடுத்துருக்கு கவர்மெண்டால் அப்போ இது வந்து அவங்களோட ஜீவகாரண்யத்துக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக அவங்களுக்கு இந்த நோய்ச்சல் சத்தம் வரும் இதில் தான் கலந்து கொள்வாங்க எனக்கு மேலே பாருங்க அந்த பின்னுக்கு ஒரு பில்டிங் விளங்குது அந்த பில்டிங்குக்கு கீழால தண்ணி போகுது எனக்கு முன்னுக்கு ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குக்கு கீழால் ஆரம்பித்து அதுக்கு முன்னே உள்ள பில்டிங் இந்த இருக்க அந்த பில்டிங் இதெல்லாம் டோர் இருக்குது இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற டோர் இருக்குது இதில் தண்ணியை திறந்து விட்டு அதை என்ன செய்கிறாங்கண்டா அதால் அந்த தண்ணியை பாய்ச்சிறாங்க இப்படி 2-3 வே இருக்குது தண்ணியை பாய்ச்சிறதுக்கு அதில் ஃபர்ஸ்ட் வே தான் நான் இப்போ நிற்கிறேன் பாருங்க அந்த ஒரு கூரை விளங்குது பாருங்க எனக்கு பின்னு கூரை விளங்குது அந்த கூரைக்கு கீழால தான் தண்ணி போகுது அதே மாதிரி அவங்களுக்கு நான் காட்டுறேன் அதுலேருந்து தான் நான் ஆரம்பித்து நடந்து வந்தேன் பார்க்கவே செம்ம அழகான ஒரு இடம் வித்தியாசமான ஒரு இடம் இது ஒரு முழுக்க வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முழுக்க மாறுபட்ட ஒரு ஏரியாவை தான் இந்த ஏரியா இருக்கின்றது ஆனால் இருந்தாலும் இது திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஜிஎஸ் டிவிஷனாகத்தான் இது காணப்படுகிறது அதையும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாம் இதில் இந்த சைட்டுக்கு போன பவுனியா வரும் பவுனியா பக்கத்தில் இருக்குது அனைத்து சைட்டுக்கு போன அன்றாபுரம் இருக்குது அப்போ 2 மாவட்டத்திலையும் அதிர சாயல் தான் இந்த இடத்துல கூடுதலாக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாயல் வந்து சற்று குறைவான ஒரு இடமாக தான் இந்த இடம் காணப்படுது ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த தண்ணி போய் வரங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்படியான இடங்களும் இருக்குன்றத நீங்கள் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நான் வீடியோவை இன்னும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் போய் காட்டி கொண்டிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள்
ஏழுண்டா இந்த இடத்துக்கு வர ஏழுண்டா வாங்க. ஆனால் செம்ம ட்ரில்லிங்கான ஒரு ஏரியா தான் இது. பயங்கர யானைக்காடுகளை தாண்டி தான் வரணும். நானும் யானைக்காடுகளை தாண்டி தான் வந்தேன். போகிற வழியில் ஏன்டா சோட்டாக போடுறேன். நான் எப்படியான காடுகளை தாண்டி வந்தேன்ட்டு தான் யானோயா செம்ம வெயில். சரி பைக்கை கொண்டு வரல. பைக்கை கொண்டு வந்தால் நான் இந்த வெயிலே போயிருப்பேன். பைக்கை கொண்டு வரல. பைக் கீழே நிற்குது. இந்த கீழே ஒரு வாட்டி போய் பார்ப்போமா? சரி ஓகே கீழே போவோம். என்னடா இந்த இடம் யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்கு. ஷோ கொஞ்சம் திக்கிட்டு தான் இருக்கு. நான் இதுக்கு முல்லைத்தீவு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். முல்லைத்தீவு போக்கல பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அதில் ஒரு சாயலுக்கு இருக்கு. இந்த ஏரியா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. ஏன்டா யாருமே ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. ஏண்டா இல்லை, நான் வார வழியிலே இருந்ததை பார்த்துக்கிட்டேன். இல்லை என்ன இது ஜெனிரேட்டரா என்னவோ. சரி அதுக்குள்ள அந்த ப்ளூ கலர்ல இருக்குது. அந்த இதுதான் மேலே தூக்கி விடுறாங்க வான் கதவுகளை கொடுக்கறதுக்கு. அந்த மேல் பில்டிங்கு கீழே இருக்கு. எனக்கு பில்டிங் ஒன்று காட்டினேன். அந்த பில்டிங் கீழே தான் நான் இப்போ நிற்கிறேன். யானோயாவில் தண்ணி இப்பொழுது இந்த அளவு தான் இருக்கு. எத்தனை மீட்டர் அளவு காட்டுறதுக்கு இதில் மீட்டர் கல் இதில் இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த கால சைடில் மீட்டர் கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்ட போக பயமாக இருக்குது. நான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. தனியாக இருக்கிறதால முன்னுக்கும் அடிச்சிருக்காங்க. இது குளிப்பதற்கு ஆபத்தான ஒரு இடம்ண்டு. அதுக்குள்ளே நமக்கு ஆழமறைக்காமல் காலை விடாத என்ற கட்டத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அப்போ நமக்கு தெரியாத இடத்துல சும்மா தனியாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்னொன்று நான் போகிற வழியில் நிறைய யானைகள் வர வேண்டி இருக்கிறதால ஒரு 2-3 மணி யானைகள் கூடுதலாக இருக்குமா. ஸோ நான் இந்த இடத்தை விட்டு இப்போ குயிக்காக எஸ்கேப் ஆகணும். அப்படி போனால் தான் நான் சரியான இடத்துக்கு சரியான டைமில் போய் சேரலாம். வேண்டா பாருங்கள், எந்த இருக்கு பாருங்கள் தண்ணி. அதுக்கு கிட்ட போய் காட்டுறேன் எவ்வளோ சத்தமாக இருக்குண்டு. சரி ஓகே, நான் இதுலேருந்து கீழே இறங்குறேன். இந்த பின்னுக்குள்ள பில்டிங்கு கீழால் நான் இந்த இறங்குறதுக்கு கீழால் தான் இந்த தண்ணி பிரயாணம் செய்து. ஸோ இது கீழே தான் போயிட்டுருக்கேன். நல்ல உயரமான ஒரு இடம் தான். கலைக்குது எனக்கு ரொம்பவே. ஒரு எக்கோ அடிக்குது பார்த்தீங்களா. இந்த பில்டிங் எக்கோ தான் அது. பில்டிங் எக்கோ தான் பேசும்போது உங்களுக்கு இப்போ எக்கோவாக கேட்குது. சரி இந்த பில்டிங்கில் போகலாம். உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ளே காட்டுறேன்னு பாருங்கள். நான் பைக் துறப்படுத்திட்டேன். இதால் ஏறிட்டேன். இறங்கத்தான் இறங்கத்தான் கஷ்டமாக இருக்குது. வீடியோவுக்கு அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் நேரில் பார்க்க செம்ம ஒரு லென்த்தியான இடம் தான் இது. ஓகே, நான் பேசுகிறது கேட்காது வேண்ட பாருங்க. அந்த பில்டிங்கு கீழே தான் அவ்வளோ தண்ணியுமே வருது. நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக திறக்கலாண்டு. ஃபுல்லாக திறந்தா எப்படி இருக்கும். சரி நினைக்கிறேன் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு எனக்குண்டு. ஏன்னா இதில் நிற்கிறேனே, போகும்போது ஓடி போனேன் நான். இப்போ கொஞ்சம் நார்மலாக நிற்கிறேன். கொஞ்சமாக தைரியம் வந்த மாதிரி தோணுது. ஓகே, நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு.